அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம் பழைய புத்தகத்தில் இருக்கிற பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? இது கொஷின் ஆன்சர் டைப்பில் தான் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் இதில் நிறைய முக்கியமான தலைப்புகள் இருக்கிறங்காட்டி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் வீடியோவாகவே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிலபஸில் இருக்கிற தமிழ் இலக்கியங்கள், தமிழ் சிறப்பு மற்றும் தொண்டு, அந்த தலைப்புக்கு ரிலேட்டடாக எந்த டாபிக் வந்தாலும் அதை நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் எது வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வாழ்த்து, திருக்குறள், செம்மொழி தமிழ், ஊரும் பேரும், சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் புது புக்கில் இருக்கிற இலக்கணம் போகுதோ அது போக இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனாட்ட பார்த்து வச்சுக்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக பண்ண வேண்டாம். எடுத்துக்காட்டுகள் மட்டும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? புறநானூறு, முதுமொழி காஞ்சி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார், கோவலூர் கிழார் இவர் வேண்டியதில் உயிர்மை ஆயிரம். ஓகே. தனிப்பாடல் இது வேண்டியதில்லை, நன்றி பரிசு வேண்டியதில்லை. இது ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கலாம். 3-4 டாபிக் மட்டும்தான் வராது, மீதி எல்லாமே இந்த டேர்மில் எல்லாமே வரும். வாழ்த்து. கண்ணினை இயற்கை வைத்த பண்பனை போற்றி போற்றி, பெண்மையில் தாய்மை வைத்த பெரியானை போற்றி, வன்மையை உயிரில் வைத்த வள்ளலே போற்றி போற்றி, உண்மையில் இருக்க வைத்த உறவனே போற்றி போற்றி. திருவி கல்யாண சுந்தரனார். இந்த பாடலை இயற்றியவர் யாருன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார் திருவாரூர் விருதாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறத சுருக்கி திருவிகா அப்படின்னு சொல்லி அனைவராலும் அறியப்படுகிறாரு. திருவிகாவோட விரிவாக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், திருவாரூர் விருதாசலம் மகனார் கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறது. திருவிகா பிறந்த இடம் எது அப்படின்னா துல்லம். துல்லம்ங்கிறது இப்போ தண்டலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. எங்கே இருக்குதுன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. என்ன பண்ணாருன்னா தொழிலாளர் நலனுக்காக பெண்கள் முன்னேற்றத்துக்காகத்தான் பாடுபட்டார். தமிழ்நாட்டில் தொழிற்சங்கங்கள் நிறுவுவதில் முக்கிய முன்னோடியாக திருவி கல்யாண சுந்தரனார் திகழ்ந்துட்டு இருந்தார். இவரோட தனி நடை போற்றுறதுனால, இவருக்குன்னு தனி தமிழ் நடையை பின்பற்றினால இவர் என்னன்னு சொல்கிறாங்க, தமிழ் தென்றல். தமிழ் தென்றல் யார் அப்படின்னா திருவிகா. திருவிகாவோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னாலும் தமிழ் தென்றல். இவர் எங்கெங்கெல்லாம் பணியாற்றினார்னா, ராயபுரத்தில் இருக்கிற வெள்ளிஸ் பள்ளியில் தமிழ் ஆசிரியராகவும், நவசக்தி அப்படிங்கிற இதழ், இது திருவிகா நடத்தின இதழ், நவசக்தி இதழோட ஆசிரியராக பணிபுரிந்தார். திருவிகா இயற்றிய இதழ் எதுனாலும் நவசக்தி. இது தமிழ்நாட்டோட விடுதலை போராட்டத்தின் பங்கு அப்படிங்கிறதுலையும் இந்த டாபிக் வரும். அதனால இது முக்கியமான டாபிக். இவர் எழுதிய முக்கியமான நூல்கள் என்னென்ன, திருவிகாவோட முக்கிய நூல்கள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. மனித வாழ்க்கையும் காந்தியடிகள், பெண்ணின் பெருமை, தமிழ் தென்றல், உரிமை வேட்கை, முருகன் அல்லது அழகு. இதெல்லாம் தான் திருவிகாவோட முக்கியமான படைப்புகள். இவரோட காலம் அப்படிங்கும்போது 1883 1953 வரைக்கும் இவரோட வாழ்ந்த காலம் அப்படிங்கிறது வரும். திருவிகா இயற்றிய பொதுமை வேட்டல் அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இந்த போற்றி அப்படின்னு தலைப்பு கீழே இருக்கிறதா நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. திருவிகா பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள தண்டலம் அப்படின்னு சொல்லணும். திருவிகா இயற்றிய பொதுமை வேட்டல் என்ற நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 430 பாக்கள். வன்மை, அதாவது வன்மையே உயிரில் வைத்த, இந்த அடியில் வன்மை அப்படிங்கிறது என்னன்னா கொடைத்தன்மை. வன்மை அப்படிங்கிறது கொடைத்தன்மையை சொல்லும். அடுத்து திருக்குறள். திருக்குறளில் திருக்குறள் ரிலேட்டடாக பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஜஸ்ட்டு என்ன சொல்ல வர்றாங்க ஒவ்வொரு திருக்குறள் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். வாய்ப்படுவது யாதெனில், மற்றவங்களுக்கு தீமை தராத சொற்களை பேசுறதா என்னது வாய்மை. அப்போ வாய்மைன்னு என்னது, தீங்கு தராத சொற்களை பேசுறது தான் வாய்மை எனப்படும். பிறருக்கு குற்றமற்ற நன்மையை தருமாயின் பொய்மையும் உண்மையாக கருதப்படும். அப்படி நன்மை செய்யும் அப்படின்னா பொய்யங்கூட உண்மையா எடுத்துக்கலாம்.
தன் நெஞ்சு அறிந்ததுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, தன் நெஞ்ச தன்னை சுடும் அளவுக்கு பொய் பேசக்கூடாது. அதுதான் இந்த குறளில் சொல்லப்படுது. ஒருவர் தன்னோட உள்ளத்தில் பொய் இல்லாமல் நல்லா அன்புடன் பழகினாரு அப்படின்னா அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் உலகத்தார் உள்ளங்களிலாம் இருப்பார். உலகத்தார் உள்ளங்களிலெல்லாம் இருப்பார். மனதோடு பொருந்திய வாய்மையோடு பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவர். அதாவது மனசாட்சிக்கு பயந்து பொய் பேசாதவங்க தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் உயர்ந்தவர்கள் அப்படின்னு கருதப்படுறாங்க. பொய் பேசாத ஒருவருக்கு எல்லா புகழையும் தரும். அதுவே வருந்தாமலே அவருக்கு நல்ல நன்மைகளையும் தரும் அப்படிங்கிறாங்க. பொய் பேசலினாவே அவருக்கு எல்லா புகழும் வரும். அதுபோக ரொம்ப கஷ்டப்படாமையே அவருக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். அண்ணன்னா அவை போல, எய்யாமை அப்படின்னா வருந்தாமை, எய்யாமைனா வருந்தாமை. ஒருத்தர் பொய் பேசல அப்படிங்கிற அறத்தை கடைபிடித்தாவே போதும். வேற எந்த அறத்தையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொய்யாமை அப்படிங்கிற அறத்தை மட்டும் கடைபிடித்தாவே போதும். உடலோட தூய்மை அப்படிங்கிறது நீரால் அமையும். அப்போ உள்ளத்திலோட தூய்மை எதால் அமையும் அப்படின்னா பொய் சொல்லாமல் இருக்கிறதுனால அமையும். அப்போ வாய்மையால் வெளிப்படும். சான்றோருக்கு புற இருளை நீக்கும் விளக்கை விட அதனுள் இருக்கும் அகத்தின் இருளை நீக்கும் பொய் சொல்லாமையே உண்மையான விளக்கு அப்படிங்கிறாங்க. வெளியில் இருக்கிற இருட்டை விரட்டுற விட உள்ளத்துல இருக்கிற பொய் சொல்றதால் அப்படிங்கிற இருட்டை விளக்குறதா உண்மையான விளக்கு அப்படின்னு சொல்லி வள்ளுவர் எடுத்து கூறுகிறார். உண்மை கன்றதுல சிறந்தது எது அப்படின்னா ஒருத்தர் உண்மை பேசுறதை விட சிறந்தது வேறு இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் கூறுகிறார். இது திருவள்ளுவர் பற்றி தான் நம்ம படித்தது தான், ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் பார்த்துக்கலாம். திருவள்ளுவரோட காலம் என்ன அப்படின்னா கிமு 31. திருவள்ளுவரோட சிறப்பு பெயர் என்ன அப்படின்னா நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதனு பாங்கி, சென்னா போதகர், பெருநாவலர். நாயனார், முதற்பாவலர், நான்முகனார், மாதனு பாங்கி, சென்னா போதர், பெருநாவலர். இதான் திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள். குறள் வெண்பாக்களால் அமைந்த நூலுங்காட்டிதான் எப்படின்னு சொல்கிறாங்க, திரு அப்படின்னு அடைமொழியால் குறிக்கப்படுகிறது. இதில் இருக்கிற 3 பெரும் பிரிவுகள் என்ன அப்படின்னா 3 பெரும் பிரிவுகள் இருக்குது திருக்குறளில். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால். திருக்குறளில் உள்ள மொத்த அதிகாரங்கள் எத்தனை? 133. மொத்த குறள்கள் எத்தனை அப்படின்னா 1330. அதிகாரங்கள் 133. மொத்த குறள்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் 1330. எத்தனை பிரிவு இருக்குன்னா 3 பிரிவுகள் இருக்கு. திருவள்ளுவரோட காலம் அப்படிங்கிறது கிமு 31. கிமு 31. மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் என்ன அப்படின்னா திருக்குறள். மனிதன் மனிதனாக வாழ மனிதனுக்கு கூறிய அறிவுரை தான் திருக்குறள். உலக மொழிகளில் நிறைய மொழிபெயர்த்திருக்காங்க. 47 மொழிகளுக்கு மேலே மொழிபெயர்த்திருக்காங்க. அதிகமான மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்த்திருக்காங்க. அதனால் உலக முழுமைக்கு பொதுவான கருத்தை கொண்டு உள்ளதுனால எந்த மதத்தையும் சாராமல் திருக்குறளை என்னன்னு சொல்லுவோம், உலக பொதுமறை. உலக பொதுமறைன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா திருக்குறளோட கருத்துக்கள் அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானது, அனைத்து நாட்டினருக்கும் பொதுவானது. ஒரு நாட்டினையோ ஒரு மதத்தினையோ குறிப்பிட்டு அது பேசவே இல்லை. பொதுவான மக்களுக்கு உள்ள நல்ல கருத்துக்களை கூறினதுனால தான் அது உலக பொதுமறை அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டினில் 1, 2, 3 அப்படி 2, 3 ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்து உலக பொதுமறை ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்காகத்தான். குறள் வெண்பாக்களால் ஆன நூல் என்ன அப்படின்னா திருக்குறள் தான். குறள் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் அப்படிங்கிறது 133 அதிகாரங்கள். உலகம் இயக்கும் கருத்துக்களை கொண்டுள்ளதால திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் நீர் தூய்மை செய்யும், உள்ளத்தில் தூய்மை செய்வது என்னதுன்னா வாய்மை தான் உள்ளத்தில் தூய்மை செய்யும். வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னா மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை பேசுவது. பொருள் பார்த்துக்கலாம். புரை அப்படின்னா குற்றம், பயக்கும்னா தரும். புரைனா குற்றம், பயக்கும்னா தரும்.
சுடும் அப்படின்னா வருத்தும், அவைனா அன்ன, எய்யாமைனா வருந்தாமை, அகம் அப்படின்னா உள்ளம், அமையும்னா உண்டாகும். ஓகே. அடுத்தது செம்மொழி தமிழ். செம்மொழி தமிழ் அப்படிங்கிறது வந்து உலகத்தில் 1000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் பேசுகிறாங்க. அதில் இந்தியாவிலேயே கிட்டத்தட்ட 1000த்துக்கு மேற்பட்ட மொழிகள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட்டு இப்போ வந்து ஒவ்வொரு மொழியாக அழிஞ்சிட்டு தான் வருது. அந்த மாதிரி உலகத்தில் 1000த்துக்கு மேற்பட்ட மொழிகள் பேசிட்டு வரும்போது ஒரு சில மொழிகள் தான் வந்து செம்மொழி அப்படிங்கிற தகுதி கொண்டது. எதெல்லாம் செம்மொழி அப்படிங்கிற தகுதி கொண்ட மொழிகள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருதம், சீனம், எபிரேயம், அரபு, இப்ரு இந்த மொழிகள் எல்லாம் தான் செம்மொழி அப்படிங்கிற தகுதியை கொண்டது அப்படின்னு கூறியவர் யாரு அப்படின்னா அகத்தியலிங்கம். அகத்தியலிங்கம் அப்படிங்கிறவர் தான் கூறியிருக்காரு. இந்த மொழிகள்ல கிரேக்கம், லத்தீன், சமஸ்கிருத மொழிகள்லாம் பேச்சு வழக்குல கிடையாது. சமஸ்கிருதம் எழுத்து வழக்குல இந்த கோயில்ல பூஜை பண்றது அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா மக்கள் பேசுறாங்கன்னா கிடையாது. ஓகேங்களா? ஆனா தமிழ்ல வந்து மக்கள் இன்னும் பேசிட்டு வராங்க. சீன மொழியும் அப்படி கூடிய சிறப்பு உடைய மொழி தான். செம்மொழி அப்படிங்கிற தமிழோட சிறப்பு என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா உலக மொழிகளில் வந்து இப்போ தான் நூல்கள் எல்லாம் தோண்டி இருக்குது. ஆனால் வந்து இந்த உலக மொழிகளுக்கெல்லாம் தோன்றக்கு முன்னாடியே தமிழில் வந்து இலக்கணங்கள்லாம் தோன்றிடுச்சு. இலக்கியங்கள்லாம் தோன்றிடுச்சு. இலக்கியங்கள் தோன்றுது அப்படின்னா அங்கே படித்தவர்கள் இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடியே எப்படி விதிமுறைகளை தமிழ் இலக்கணத்துக்கு சொற்களுக்குன்னு வகுத்திருக்காங்க. அதனால தான் அது தோன்றி இருக்கு. அப்போ பல மொழியில தோன்றக்கு முன்னாடியே இங்க தமிழ்ல வந்து இலக்கியங்கள்லாம் உருவாயிருச்சு. தொல்காப்பியம், பத்துப்பாட்டு, எட்டுத்தொகை, 17 கீழ்க்கணக்கு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, முத்தொள்ளாயிரம், இறையாணரோட அகப்பொருள் உரை, செவ்வியல் இலக்கியங்கள் இது எல்லாமே வந்து தமிழ் செம்மொழி அப்படின்னு சொல்லி நிலைநாட்டக்கூடிய சான்றுகள் ஆகும். திருக்குறளுக்கு இணையான வேறு உலகிலே இல்லைன்னு சொல்றாங்க. அதிலிருந்தே தமிழோட சிறப்புகளை வந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனாலதான் டாக்டர் கிரவுல் அப்படிங்கிறவரு என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா தமிழ் மொழி அழகான இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். யாரு சொன்னா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். தமிழ் மொழி அழகான சித்திரை வேலைப்பாடு அமைந்த வெள்ளித்தட்டு. திருக்குறள் அதில் வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்தது, குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா கிரவுல் தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து திருக்குறள்ல வந்து புகழ்ந்திருக்காரு. தமிழ் வந்து வெள்ளித்தட்டு அப்படின்னா திருக்குறள் வந்து அது மேல வைக்கப்பட்ட தங்க ஆப்பிள். தமிழ் என்னை ஈர்த்துச்சு, ஆனா வந்து குறளோ என்னை இழுத்தது அப்படின்னு சொல்லி டாக்டர் கிரவுல் அப்படிங்கிறவர் வந்து தமிழ் மொழியையும் திருக்குறளையும் பாராட்டியிருக்காரு. தமிழ் அப்படிங்கிறது தனி பெருந்தன்மைகளை கொண்டிருக்கு. அது என்னென்ன அப்படின்னா தொன்மை, மென்மை, தாய்மை, மென்மை, தாய்மை, தூய்மை, செம்மை, மும்மை. இதெல்லாம் இயற்கை வளர்ச்சி, இலக்கண நிறைவு. இது செய்யுள் சிறப்பு, அணி சிறப்பு, நூல் சிறப்பு. இந்த மாதிரி பல சிறப்புகளை வந்து தமிழ் மொழி அப்படிங்கிறது வந்து கொண்டு இருக்கு. இது வந்து தமிழோட தனி பெருஞ்சிறப்புகள். இதுல தொன்மை அப்படின்னா உலகில வந்து மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் அப்படின்னு சொல்லி அது கடலால மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்லியும் இதுலதான் வந்து தமிழ் தோன்றுச்சு அப்படிங்கிறத விளக்கிற நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம். தமிழ் மிக பழமையான மொழி. அதோட நிலப்பகுதி வந்து குமரி கண்டம். அந்த நிலப்பகுதி வந்து கடலால மூழ்கிருச்சு அப்படிங்கிற கருத்தை விளக்கிற நூல் எது அப்படின்னா தண்டி அலங்காரம். ஓங்கலிடை வந்துயர்ந்தோர் தோழ விளங்க ஏங்கொளி நீர் நாளந்திருங்காலற்றும் அங்கவற்றுள் மின்னே தனியாளி வெங்கதிரேன்றது தன்னேரில்லா தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்டி அலங்காரம். மென்மை அப்படிங்கிறது வந்து தமிழ் மெல்லோசை மொழி இருப்பதனால் வந்து உலகில் முதல் மொழியாக தோன்றி வழக்கொழியாமல் இன்றும் வந்து இருந்துட்டு இருக்குது அப்படின்னு தமிழ சொல்றாங்க. தாய்மை அப்படிங்கும்போது பெற்றோரை குறிக்கும் அம்மை, அப்பன் அப்படிங்கிறது நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள். அம்மை, அப்பையன் அப்படிங்கிறது வந்து நாஞ்சில் நாட்டோட தமிழ் சொற்கள்.
சில வடமொழிகள்லும் சரி, உலகில் பெரும்பாலான மொழிகளில் வந்து வரி வடிவம் வந்து தெரிந்து தான் இருக்கும். தமிழில் வந்து சொல்கிறதும் வழக்கில் இருக்கிறது வரி வடிவம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பிற மொழிகளுக்கும் வந்து தமிழ் தாய்மொழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தூய்மை அப்படிங்கிறது வந்து தமிழில் வழங்கிய ஆயிரக்கணக்கான பேச்சு வழக்கு சொற்கள் வந்து நூல் வழக்கு சொற்களும் வந்து காலத்து வெள்ளத்தில் மறைந்து போயிருக்குது. நிறைய பழமை சொற்கள் வந்து ஆனால் இன்று நம்ம பின்பற்றிட்டு தான் வரோம். பிற மொழிகள் துணையின்றி தமிழ் வந்து தனித்து இயங்க வல்லது அப்படின்னு சொல்லி நிரூபிப்பவர் யாரு அப்படின்னா கால்டுவெல். தமிழ் பிற மொழி துணையின்றி தனித்து இயங்கும் மட்டுமன்றி தலைத்தோங்கவும் செய்யும் அப்படின்னு நிறுவியவர் யாரு அப்படின்னா கால்டுவெல் தான் வந்து நிறுவினாரு. அவரை பற்றி அடுத்து செம்மொழி 9th புக்கில் வரும், அப்போ நம்ம பார்த்துக்கலாம். செம்மை மக்களுக்கு வந்து ஒழுக்க வரம்பு தேவையானது போல மொழிக்கும் இலக்கண வரம்பு, சொற்கள், திருத்திய வடிவம் இதெல்லாம் வந்து தேவை. அதனால தான் தமிழ் மொழியை என்னன்னு சொல்றாங்க, செந்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. மும்மை அப்படின்னா முதற் சங்கத்தில் இசை, இயல், இசை, நாடகம் என்று 3 துறைகளிலும் இயங்கியதுனால இதில் மும்மையும் சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வளர்ச்சி அப்படின்னா எல்லா சொற்களும் வந்து பெரும்பாலானவை பொருள் குறித்ததாக தான் வந்து தமிழ் மொழியில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள் தான் அதிகம். இடுகுறி பெயர்கள் அப்படிங்கிறது வந்து தமிழ் மொழியில் குறைவாகத்தான் இருக்கும். ஒருமை பன்மை அப்படிங்கிறது தமிழில் மட்டும்தான் இருக்கும். மற்ற இதில் வந்து எல்லாமே பொதுவாக தான் இருக்கும். இப்போ வடமொழியில் வந்து ஒருமை, இருமை, பன்மை அப்படின்னு 3 வகையாக வந்து வடமொழியில் இருக்கும். தமிழில் வந்து உயிர் உள்ளவை மட்டுமே உயிர்தனியாக இருக்கும், மற்றவையெல்லாம் அக்ரணியாக நம்ம கொண்டு இருப்போம். ஆனால் பிற மொழிகள் எல்லாம் அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது. இலக்கண நிறைவு எல்லா மொழிகளும் எழுத்துக்களும் சொற்களும் வந்து இலக்கணம் கூறும். ஆனால் தமிழில் வந்து வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் பொருள் இலக்கணத்தையும் கூறும். அகம் புறல் அப்படின்னு. அகம்னா அகவாழ்வு, புறம்னா புறவாழ்வு, வெளிப்படையான வாழ்வு. அகவாழ்வுனா இல்லற வாழ்வு. இரண்டுக்குமே இலக்கணம் கூறக்கூடியது தமிழ் இலக்கண இலக்கியங்கள். செய்யுளோட சிறப்பு அப்படின்னா பண்டைய தமிழ் இலக்கியங்களும் இலக்கணங்களும் செயல் வடிவிலே இருந்துச்சு. கலிப்பா முதலான செய்யுள் வகைகள்லாம் வேற எம்மொழியிலும் இல்லை. எந்த செய்யுள் வகை வேற எம்மொழிகளிலும் இல்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா கலிப்பா வகை செய்யுள் வடிவு வேற எந்த மொழியிலுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அணி சிறப்புங்கன்னா புலவர்கள் செய்யுள் சிறப்பு சேர்க்க ஓமை உருவக அணிகளெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரும்பாலான மொழிகளில் இந்த வடிவமெல்லாம் இல்லை. ஆயிரக்கணக்கான தமிழ் நூல்கள் வந்து இயற்றிய சீற்றங்களால் அழிந்து போயிருந்தாலும் மீதி இருக்கிற இலக்கிய நூல்களே வந்து நம்ம தமிழ் சிறப்பை வந்து வெகுவாக எடுத்து கூடியிருக்கு. அழிந்து போனது போக நம்ம பாதுகாத்துட்டு வர்றதே வந்து மிக பழமையான நிறைய இலக்கிய புக்குங்கள் வந்து நம்மக்கிட்ட இருக்கு. உலகில் மிக பழமையான நிலப்பகுதி லெமுரியா கண்டம். தமிழில் டேஸ் பெயர்கள் மிக குறைவுனா இடுகுறி பெயர்கள் வந்து தமிழில் மிகவும் குறைவு. எல்லா மொழிகளுக்கும் எழுத்துக்கள் டேஸ் இலக்கணம் கூறும். எல்லாமே எப்படின்னு சொல்லுவாங்க, புறவாழ்வு இலக்கணம் மட்டும்தான் சொல்லுங்க, அகவாழ்வு இலக்கணம் கூறாது. உலக மொழிகளில் சிறந்து விளங்குவது எது அப்படின்னா தமிழ் மொழி. அம்மையப்பன் என்னும் சொல் வழங்கும் நாடு என்ன, நாஞ்சில் நாட்டில் தான் அம்மையப்பன் அப்படின்னு சொல்லுது. வாழ்வியலுக்கு இலக்கணம் கூறும் மொழி எது அப்படின்னா தமிழ் மொழியில் தான் வாழ்வியலுக்கான இலக்கணம் கூறப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஊரும் பேரும். ஊர் அப்படிங்கிறது வந்து நம்ம மக்கள் வாழ்ந்த பகுதியை குறிக்கிறதா என்னன்னு சொல்கிறாங்க ஊர் அப்படிங்கிறது. அந்த ஊர் அப்படிங்கிறது வந்து பல இடங்கள்ல இன்று வழக்கத்தில் வந்துட்டுருக்கு. பாபிலோன அருகில் ஊர் என்ன பெயரில் நகரமும் இருக்குது, ஊர் நம்ம அப்படின்னு ஊரும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு கான்பூர், கோலாம்பூர், சிங்கப்பூர், மணிப்பூர், ஜனக்பூர், ஜெய்ப்பூர், ஜோத்பூர் இதெல்லாமே வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற ஊர்லாம் ஊர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்போ தமிழர்கள் அந்த இடம் வரைக்கும் பயணம் பண்ணியிருப்பாங்க, இல்லை தொடர்பு வச்சுருப்பாங்க. ஏதோ ஒரு காரணங்களோட நம்மளோட டச் அவங்களோட இருந்துட்டு தான் இருந்திருக்கும்.
குறிஞ்சி நில ஊர்கள். குறிஞ்சி நில ஊர்களை வந்து என்னன்னு சொல்றாங்க? மலைகள் சார்ந்த பகுதிகள்னால அதனோட ஊர் பெயர்கள்லாம் எப்படி வரும்? ஆனைமலை, சிறுமலை, திருவண்ணாமலை, நாகமலை, வள்ளிமலை, வீராளிமலை அப்படின்னு பேரெல்லாம் வழங்குவாங்க. இதெல்லாம் யாரோட பேர் அப்படின்னா குறிஞ்சி நிலம் பகுதி. அதுவே வந்து மக்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க? ஊர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு குட்டப்பாறை, சிப்பிப்பாறை, பூம்பாறை, மட்டப்பாறை, மணப்பாறை, வால்பாறை இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? குன்றை அடுத்துள்ள ஊர்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? குன்றூர், குன்றத்தூர்னு சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து மலையை ஒட்டி வந்ததுனால இது குட்டப்பாறை, சிப்பிப்பாறை, பூம்பாறை, மட்டப்பாறை, மணப்பாறை, வால்பாறைங்கிற பெயர்லாம் மலையை ஒட்டி வாழ்ந்ததுனால வந்திருக்கு. மலையை குறிக்கும் வடசொல் கிரி என்பது ஆகும். இதில் வடசொல் கிரிங்கிறது வடசொல். கிருஷ்ணகிரி, கோத்தகிரி, சிவகிரி, நீலகிரி அப்படிங்கிறதெல்லாம் வடசொல் கலந்த ஊர் பெயர்கள். குறிஞ்சி நில மக்கள் வந்து மலையிலிருந்து பிற இடங்களுக்கு சென்று தங்கி இருக்கிறாங்க. அந்த நிகழ்பகுதியை தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் மலையிலிருந்து வேற பக்கம் போய் தங்கினதெல்லாம் தான் எப்படி சொல்றாங்க? ஆழ்வார் குறிஞ்சி, கல்லிடை குறிஞ்சி, கள்ளக்குறிஞ்சி, மொடக்குறிஞ்சி அப்படிங்கிறது குறிஞ்சி நில மக்கள் போய் அங்கிருந்து வேலை வாய்ப்புக்காக போய் சில பக்கம் தங்கியிருப்பாங்க, இல்லை அங்கேயே இருந்திருப்பாங்க. அதனால அந்த அவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு குறிக்கிறதுக்காக குறிஞ்சி குறிஞ்சி அப்படிங்கிற பெயரை வச்சிருக்காங்க. அடுத்து முல்லை நில மக்கள். மரம், செடி, காடுகள்லாம் நிறைந்தது தான் என்ன அப்படிங்கிறது முல்லை நிலப்பகுதி. ஆடுகள் மாடுகள் அடைக்கப்பட்ட இடத்த என்னன்னு சொன்னாங்க? பட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த ஊர் பெயர்கள் எல்லாம் எப்படி வரும்னா ஆட்டையம்பட்டி, கள்ளிப்பட்டி, கோவில்பட்டி, சிறுகூடற்பட்டி, சின்னக்கோள்பட்டி, பெரியகோள்பட்டி அப்படின்னா இதெல்லாம் முல்லை மக்கள் வாழ்ந்த பகுதியை குறிக்கக்கூடியதான் இந்த பட்டி அப்படிங்கிறது. அது போக மரஞ்செடிகள்லாம் நிறைந்த பகுதியைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க? அந்த காடு அப்படிங்கிற பெயர் வரும். காளாங்காடு, மாங்காடு, பனையபுரம், ஆற்காடு, ஆலங்காடு அப்படிங்கிறதெல்லாம் மரங்கள்லாம் செறிந்த நிலப்பகுதி. மருத நிலம் அப்படிங்கிறது எது வரும்? வேளாண் செய்யக்கூடிய பகுதிகளை தான் சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல சுற்றி ஆறு இருக்கிறனால ஆத்தூர், கடம்பூர், கடம்புத்தூர் அப்படிங்கிற பேர்லாம் வரும். கடம்ப மரம் இருந்தங்காட்டி கடம்பூர், கடம்பத்தூர் அப்படின்னும், தென்னையை சூழ்ந்ததுனால தெங்கூர் அப்படின்னும், புளி மரங்கள்லாம் அதிகமாக இருந்தால் புளியங்குடி, புளியஞ்சோலை, புளியம்பட்டி அப்படின்னு சொல்லி வழங்கிட்டு வந்திருக்காங்க. அதுபோக நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்துச்சு அப்படின்னா சீவலப்பேரி, புளியங்குளம், பேரஊரணி, மாங்குளம், வேப்பேரி அப்படிங்கிற பேரெல்லாம் அந்த சுற்றி இருக்கிற குளங்கள், ஏரி, நீர்நிலைகளை வச்சு பேர் வச்சிருக்காங்க. அதாவது ஊர் பெயர்களும் வந்து காரணத்தோட அவர்கள் வாழ்ந்த நிலப்பகுதியை சார்ந்து இருந்ததை வச்சு நம்ம தமிழர்கள் வந்து ஊர் பெயரையும் வந்து காரணத்தோட தான் ஊர் பெயர்களையும் வைத்துட்டு வந்திருக்காங்க. நெய்த நில மக்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க? பட்டினம், பாக்கம் அப்படிங்கிற பேரை வைப்பாங்க. கீழக்கரை, கோடியக்கரை, நீலாங்கரை அப்படிங்கிறதெல்லாம் நெய்தல் நில மக்கள் வந்து வாழ்ந்த கடற்கரை சார்ந்த பகுதியை தான் கரை கரை அப்படின்னு வச்சுருக்காங்க. குப்பம் அப்படிங்கிற பேரும் வந்து நெய்த நில மக்கள் வாழ்ந்த நிலப்பகுதியை குறிக்கிறது தான். அதுபோக பெருவேந்தர், குறுநில மன்னர்கள்லாம் அமைந்த ஊர்களையும் பேர் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு கோட்டை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா கோட்டை சூழ்ந்த ஊர்கள்லாம் இருக்கிறங்காட்டி கந்தர்வக்கோட்டை, தேவக்கோட்டை, நாட்டரசங்கோட்டை, நிலக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை இங்கெல்லாம் வந்து வேந்தர்கள் வாழ்ந்த நிலப்பகுதி. அப்போ அந்த இடத்த சுற்றி கோட்டை இருந்தங்காட்டி தான் அந்த பேரை வச்சிருக்காங்க. திசையும் ஊர் பெயர்களும் அப்படின்னு சொல்றாங்க. கிழக்க இருந்துச்சு அப்படின்னா கீழூரும் அப்படின்னும், மேற்க இருந்துச்சு அப்படின்னா மேலூரும் சொல்லியிருக்காங்க. தெற்கே உள்ளதுன்னா தென்பழஞ்சி அப்படின்னும், வடக்கே வந்து வடபழஞ்சி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஆரப்பாளையம் இது நாயக்கர் வாழ்ந்த பகுதி. நாயக்கர் இருந்தாங்கல்ல அந்த பகுதிகளுக்கு வந்து பாளையம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆரப்பாளையம், ராஜபாளையம், கணக்கம்பாளையம், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், கோரிப்பாளையம் அப்படிங்கிறதெல்லாம் நாயக்கர் வாழ்ந்த நிலப்பகுதிகள். கல்வெட்டுகளில் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு? மதிரை அப்படின்னு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எப்படி மாறி இருக்கு? மருதை அப்படின்னு மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ மதுரை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதுவே வந்து கோவன்புதூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூர் அப்படின்னு மருகி வந்திருக்கு. இப்போ கோவை அப்படின்னு எல்லாம் வழங்கிட்டு வரோம்.
ஓகேங்களா? இதுதான் இந்த லெசனில் இருக்கிற முக்கியமானது. ஜஸ்ட்டு ஊர் பெயர்கள் என்னென்னா அது மலை மலை சார்ந்த மாதிரி, முல்லைன்னா காடு காடு மாதிரி, மருதம்ங்கிறது வயல் அந்த நீரோடைகளை சார்ந்ததான், நெய்தல்னா குப்பம் பாக்கம் பட்டினம் அப்படின்னு சொல்லி பெயர்களை வச்சிருப்பாங்க. பாலை நிலம் வந்து தமிழ்நாட்டில் இது கம்மியாக இருக்கிறங்காட்டி நம்மளோட பெயர்கள் வந்து அது கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் அப்படின்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதுதான் என்னன்னு சொல்லுவோம், சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். சார்பெழுத்துக்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஔகார குறுக்கம், ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது எல்லாம் என்னன்னு சொல்றோம், சார்பெழுத்துக்களோட வகைகள் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்க. ஆயுதம் வந்து என்ன வகையை சார்ந்தது? ஆயுதம் வந்து சார்பெழுத்து வகையை சார்ந்ததான். சார்பெழுத்துக்கள் வந்து 10 வகைப்படும். முதல் எழுத்துக்களோட எண்ணிக்கை எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல் எழுத்துக்கள் 30. அதுதான் எதுனா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் வந்து 18ம் 30ம் சேர்ந்தது தான் என்னதுன்னா முதல் எழுத்துக்கள். மீதி எல்லாமே வந்து சார்பெழுத்துக்கள். வந்து வல்லினம் மிகும் இடங்கள். 2 சொற்கள் சேரும்போது காசா தாபா ஆகிய 4 சொற்கள் இடையில வர்றதுதான் என்ன அப்படின்னா வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது ஆஇஓ அப்படிங்கிற சுற்றெழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதுல ஆ கூட்டல் பையன் அப்படிங்கும்போது அப்பையன் அப்படின்னு வரும். ஆ கூட்டல் சட்டைனா அச்சட்டை, ஈ கூட்டல் தோட்டம்னா இத்தோட்டம், ஈ கூட்டல் குளம்னா இக்குளம், ஊ கூட்டல் பக்கம்னா உப்பக்கம். இப்படி காசா தா அப்படிங்கிற 4 எழுத்துக்களும் மிகுந்து வரதான் வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு. நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்ததே மலர்தலை உலகம் அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தருக்கு கடனே. மோசினிக்கினியார். இவ்வுலகத்தாருக்கு நெல்லும் உயிராகாது முறைய செய்து காத்தலின் மன்னனே உயிராவான். உலகத்தோட உயிர் அப்படின்னு நெல்லு வந்து உயிர் இல்லை, நீரும் உயிர் இல்லை. யார் உயிர் அப்படின்னு பார்த்தோம்னா முறை செய்து காக்கும் மன்னன் தான் உயிராவான். வேற்படை உடைய வேந்தரோட கடமை என்ன அப்படின்னா நாட்டை வந்து பேணி காப்பது அப்படின்னு சொல்லி மோசினிக்கினியார் சொல்லுகிறாரு. அறிகைனா அறிதல் வேண்டும், தானேனா படை, கடனேனா கடமை. அறிகைனா அறிதல் வேண்டும், தானேனா படை, கடனேனா கடமை. பாடலை பாடியவர் மோசினிக்கினியாரு. தென்பாண்டி நாட்டில் உள்ள மோசினி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தாரு. அப்ப இவரோட பெயர் அப்படிங்கிறது வந்து தெரியல. கீரன்கிறது குடிப்பெயரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. சேரமான் பெருஞ்சேரல் இரும்பெறை என்ற அரசனால் அதாவது சேரமான் பெருஞ்சேரல் இரும்பெறை அப்படிங்கிற அரசனால் வந்து கவரி வீசப்பெற்ற பெருமை கூறியவர். அகநானூறு குறுந்தொகை நற்றிணை எல்லாம் காணப்படுகிறது. புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு 8 தொகை நூல்களில் 1 அப்படிங்கிறாங்க. புறநானூறு பாடல்கள் மூலம் பண்டைய தமிழர்களோட அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி, பெருமை இதெல்லாம் வந்து அறிந்து கொள்ள முடியும். புறநானூற்றை கற்பதனால் தமிழர் தம் பழங்கான புற வாழ்க்கையும் பண்பாட்டையும் வந்து அறிந்து கொள்ளலாம். அரசரை குறிக்கும் வேறு பெயர் என்ன? கோ மன்னன் வேந்தன். இதெல்லாம் அரசரை குறிக்க கூடியது. மோசினிக்கினியார் உடல் சோர்வார் முரசு கட்டில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னர் யாரு அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்பறை. முதுமொழி காஞ்சி. இது முக்கியமானது. இது நியூ புக்ல எதுவும் இல்லை, இதுல தான் இருக்கு. நம்ம அதனால இது முக்கியம், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். சிறந்ததா சொல்ற 10 பொருட்கள் தன்னடத்தை கொன்றதுதான் என்னதுங்கிறாங்க. சிறந்த 10. ஆர்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறதென்று
ஒழுக்கம் உடைமை. காதலில் சிறந்தன்று படுதல் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். மேதையில் சிறந்தன்று கற்றது மறவாமை. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. இளமையில் சிறந்தன்று மேன்பிணி இன்மை. நலனுடைமையின் நாணுஞ்சிறந்தன்று. புலனுடைமையில் கற்பு சிறந்தன்று. கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. முன்பெருங்கலப்பின் சிறுகாமை சிறந்தன்று. மதுரை கூடலூர் கிழார். முதுமொழி காஞ்சியை இயற்றியவர் மதுரை கூடலூர் கிழார். கடல் சூழ்ந்த உலகில் மக்களவருக்கும் கற்றலை விட சிறந்தது எது அப்படின்னா கல்வியை விட சிறந்தது ஒழுக்கம் உடையது. பிறருக்கு அன்பு காட்டுறதை விட சிறந்தது என்ன அப்படின்னா அவர்கள் போற்றும்படி நடக்கிறது. அறிவு நுட்பத்திலும் சிறந்தது எது அப்படின்னா கற்றதை மறவாமல் இருக்கிறது தான் சிறந்தது. வளமான வாழ்க்கையின் காட்டிலும் சிறந்தது என்ன வாய்மையா, அதாவது நேர்மையா நடக்கிறதா சிறந்தது. இளமையை காட்டிலும் நல்ல இளமையா இருக்கிறத விட நோய் இல்லாம வாழ்வதே சிறந்தது. அழகு உடையவரா இருக்கிறத விட நாணமுடையதா பெண்கள் இருப்பது பெண்கள் இல்லை, பொதுவா அழகா இருக்கிறத விட நாணமுடையதா இருக்கிறதா சிறந்தது அப்படிங்கிறாங்க. குலப்பெருமையை விட குலப்பெருமை பேசுறத விட ஒழுக்கமுடையதா இருக்கிறதா சிறந்தது. சிறந்த நூல்களை கற்றதை விட எது சிறந்தது அப்படின்னா பெரியாரை பின்பற்றி ஒழுகல் தான் சிறந்தது. பகைவரை தண்டிப்பதை விட எது சிறந்தது அவரை மன்னித்து நன்மை செய்யறதா சிறந்தது. முற்காலத்து பெரிய அதாவது முன்னோர் சேர்த்த செல்வத்தையெல்லாம் காப்பதை விட சிறந்தது அதை குறையாம காப்பது. முன்னோர் சேர்த்த செல்வத்தை விட நம்ம செய்யறது சிறந்தது என்னன்னா அதை குறையாம காப்பது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல சிறந்த பத்துக்களை பத்தி மதுரை கூடல் கிழார் விளக்கியிருக்காரு. ஆர்காலி அப்படிங்கிறது நிறைந்த ஓசையுடைய கடல். காதல்னா அன்பு, விருப்பம் அன்புனா காதல், காதல்னா அன்பு விருப்பம். மேதைனா அறிவு நுட்பம். வன்மை அப்படிங்கிறது இந்த இடத்துல ஈகையை கொடுக்கும், இல்லைன்னா கொடை அப்படின்னு சொல்லலாம். பிணி அப்படின்னா நோய். மெய்யின்னா உடம்பு. நாணம்னா செய்யக்கூடாததை செய்ய அச்சப்படுதல். நாணம் அப்படிங்கிறது செய்யக்கூடாததை, அதாவது அழகுடன் இருக்கிறத விட செய்யக்கூடாததெல்லாம் செய்யறதுக்கு அச்சப்படுறதா நாணம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சிறந்தது. அழகை விட நாணம் சிறந்தது. இவரோட பாடல்களை யாரு மேற்கோள் காட்டியிருக்கா அப்படின்னா நச்சினக்கினியார் அப்படிங்கிறவரு மேற்கோள் காட்டியிருக்காரு. சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் தான் யாரு அப்படின்னா மதுரை கூடலூர் கிழாரு. முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணைகள்ல ஒன்று, 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படிங்கிறாங்க. இது நீதி நூல்கள் கீழையும் வரும். அறவுரை கோவை, அறிவுரை கோவை அப்படின்னு எல்லாம் முதுமொழி காஞ்சியை சிறப்பிப்பாங்க. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான வழியை அறிவுரையாக கூறி நல்வழிப்படுத்துவது எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சி என்னது? காஞ்சி திணைகள் துறைகள் ஒன்று. முதுமொழி காஞ்சியோட ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் நோயின்றி இருப்பதுதான் சிறந்தது. முதுமொழி காஞ்சி என்னன்னு சொல்லுவாங்க? அறவுரை கோவை அப்படின்னு வழங்குவாங்க. கற்றலை விட சிறந்தது என்னது அப்படின்னா கற்றதை விட ஒழுக்கத்துடன் இருக்கிறது தான் சிறந்தது. அடுத்தது மகான் வித்வான் மீனாட்சி சுந்தரனார். மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் அப்படின்னு அவதரித்தவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா உவே சுவாமிநாதன். இந்த இடத்துல இன்ட்ரடக்ஷன்ல உவேசாவை பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் தான் தமிழ் நூற்களை தேடி தேடி பதிப்பித்து, ஓலைச்சுவடிகளை தேடி தேடி பதிப்பித்து வெளியிட்டு தமிழ் இன்றளவு தொடருக்கு ரொம்ப மிகப்பெரிய உதவி செய்தவர் உவேசா அவர் தான். அப்படிப்பட்ட உவேசா அவர்களோட ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டா தான் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் அவர் பிறந்த ஊர் மீனாட்சி சுந்தரனார் 1815 ஆண்டு பிறந்திருக்காரு.
எங்க பிறந்தார் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த எண்ணெய் கிராமத்துல பிறந்தாரு. அவரோட பெற்றோர்கள் வந்து சிதம்பரம் அன்னதாசியார் அப்படிங்கிறவங்க அவங்க பெற்றோர்களா இருந்திருக்காங்க. இவர் இளமையில வந்து தந்தையிடம் வந்து தமிழ் பயின்றிருக்காரு. இலக்கண இலக்கிய நூல்களில் வந்து நன்கு புலமை பெற்றிருக்காரு. சிறு வயதிலே செய்யுள் இயற்றும் ஆற்றல் பெற்றவர் யாரு அப்படின்னா மீனாட்சி சுந்தரனார். மீனாட்சி சுந்தரனார் வந்து திருமணம் செய்து கொண்டு திருச்சிராப்பள்ளியில் திருச்சிபுரத்தில் போட்டிருக்கு. அது திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் வாழ்ந்து வந்தாரு. அதனால இவர் என்ன சொல்லுவாங்க, திருச்சிபுரம் மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னும் இவரை சொல்லுவாங்க. தமிழ் கற்பித்தல் அப்படின்னா மீனாட்சி சுந்தரம் வந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஜாதி சமயம் வேறுபாடெல்லாம் பார்க்காம அனைவருக்கும் வந்து கல்வியை கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ வந்து ஜாதி அடிப்படையில் தான் கல்வி கற்பிக்கப்பட்டிருந்துச்சு. அதனோட பேதம் இல்லாமல் இவர் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னா குலாம் கதிர் நாவலர், சவரி ராயஜுலு, தியாகராஜ சுவாமிநாதர் இவங்கெல்லாம் வந்து மீனாட்சி சுந்தரனார் கீழே மாணவர்களாக வந்து இருந்தவங்க. அதனால தான் திருவாரூரை ஆதீனமா சில காலம் இருந்திருக்காரு. திருவாரூரையில் வாழும்போது தான் உவேசா அவர்களுக்கு ஆசிரியராக வந்து இவர் பணியாற்றியிருக்காரு. இவரோட தமிழ் தொன்று வந்து நிறைய தமிழ் தொன்றுகளை செய்திருக்காரு. கற்பதற்காகவே மற்ற குழந்தைகளுக்கு சொல்லித்தரக்கே நேரத்தை வந்து செலவிட்டு இருந்திருக்காரு. பார்க்கவெல்லாம் மாட்டாரு. ஏடுகளை பார்க்காமலே வந்து மாணவர்களுக்கு வந்து பாடம் சொல்லி கொடுப்பாரு. அந்த அளவுக்கு இவர் அறிவு புலமை பெற்றவர். 80க்கு மேற்பட்ட நூல்களை வந்து எழுதியிருக்காரு. பல்வேறு கோயில்களுக்கெல்லாம் நடைப்பயணம் மேற்கொண்டு அங்கெல்லாம் தல புராணங்களை வந்து இயற்றியிருக்காரு. அந்த தல புராணங்கள் வந்து அந்த பல்வேறு கோயில்களை பற்றி வரலாறு, அந்த இறைவனோட பெருமைகளை வந்து விளக்கி இருக்கும். வெற்றிலை கூட்டல் பாக்கு பிளஸ் சுண்ணாம்பு. ஓகே, இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துங்க, அவ்வளோதான். இதில் மிகப்பெரிய இதெல்லாம் இல்லை, ஓவராலாக ஒன்ஸ் பார்த்தா போதும். இடங்கள் அப்படின்னா ஓட, பாட, காண, செய்ய, எழுத, பேச, விளையாட முதலிய அகர ஈற்று வினையெச்சங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லெழுத்துக்கள் மிகும். அகர ஈற்று அப்படின்னா ஓட, பாட, காண அப்படின்னு அகர ஈற்று சொற்கள் வரும்போது வல்லினம் மிகும். ஓட காத்திருக்கின்றேன், ஓட காத்திருக்கிறேன் இக்கு வருது. பாட கேட்டேன், பாட கூட்ட கேட்டேன்னா பாட கேட்டேன். பேச கூட்டல் செய்தார்னா பேச செய்தார் இச்சு வந்திருக்கு. விளையாட பார்த்தேன், விளையாட கூட்டல் பார்த்தேன்னா விளையாட பார்த்தேன் இப்பு வந்திருக்கு. இந்த இடத்துல இங்க இச்சு, இங்க இப்பு. நாடி, பேசி, தேடி, செதுக்கி, ஊன்றி, தழுவி, கொட்டி அப்படிங்கிற இகர ஈற்று அகர ஈற்று வினையச்சம் வந்தாலும் வல்லினம் மிகும். இகர ஈற்று வினையச்சம் வந்தாலும் வல்லினம் மிகும். நாடி கூட்டல் சென்றேன்னா நாடி சென்றேன். பேசி கூட்டல் பழகினேன்னா பேசி பழகினேன். கொட்டி கூட்டல் கிடைக்கிறதுனா கொட்டி கிடைக்கிறது இக்கு வந்திருக்கு. ஓகே, இதில் கீழுள்ள சொற்களை வந்து அகர வரிசையில் வந்து எழுது அப்படின்னா கிண்ணம், கூட்டம், கீற்று, காட்சி, கடமை, குடம், கெஞ்சு, கேலி, கைக்குட்டை, கொக்கு, கோடை, கௌசிகன் அப்படின்னு வந்திருக்கு. இதில் காக்கா, கீக்கி வரிசையில் அடுக்கி எழுதுறதா அந்த அகர வரிசை. அடுத்து தனிப்புவாடல், இரட்டுற மொழிதல். காலமேக புலவர். ஓடும் சுழி சுத்தம் உண்டாக்கும் துண்ணாளாரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமறையான் வரையில் ஆடுபரி காவிரியாமே. புகழ்பெற்ற மன்னன் திருமாயலைராயன். விரைந்து ஓடும் தெளிந்த சுழி உடைய பகைவரை தாக்குதல், அன்போடு தலை சாய்த்தல். குதிரையும் வெள்ளத்தால் ஆறு விரைந்து ஓடுவதால், ஓடுகிற பொழுதில் நீரில் சுழிகள் உண்டாவதால், மலர்களை அழைத்து செல்வதால், பயிர்கள் வளம் சேர்ப்பதால் காவிரியும் ஒன்றாகும்.
ஓடும் சுழி சுத்தும் உண்டாக்கும் துன்னலாரை சாடும் பரிவாய் தலை சாய்க்கும் நாடறிய தேடு புகழான் திருமலைராயன் வரையில் ஆடுபடு காவிரி ஆமே. காவிரி ஆற்றையும் ஓடுற குதிரையும் வந்து இந்த இடத்துல புலவர் வந்து ஒப்பிட்டு பாடியிருப்பாரு. எப்படி குதிரை வந்து வேகமா ஓடும், தலை சுத்தி இருக்கும், அதே மாதிரி காவிரி ஆடும் ஓடும், நீர் சுழி சுத்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி குதிரை பகைவரை தாக்கும், காவிரி ஆறு வந்து மக்கள்களுக்கு வளம் சேர்க்கும் அப்படின்னு சொல்லி இரண்டையும் வந்து ஒப்பிட்டு ஒரே செய்யல விளக்கி இருப்பதனால இந்த மாதிரி இரட்டுற மொழிதல் அப்படிங்கிறது வந்து இரண்டையும் வந்து ஒரே நேரத்துல பாடி விளக்கறதுனால தான் இரட்டுற மொழிதல். இருபொருள் குறித்து பாடப்பெறுவது இரட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. காலமேக புலவர் வந்து காலமேகப்புலவர் கும்பகோணத்துக்கு அருகில் உள்ள நந்தி கிராமத்துல பிறந்தாரு. விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் அப்படின்னு சொல்றாங்க. திருவரங்கம் கோயில் மடைப்பள்ளியில் பணிபுரிந்திருக்காரு. வைணவ சமயத்திலிருந்து சைவத்திற்கு மாறி இருந்தாரு. கார்மேகம் போல கவிதை பொழியும் ஆற்றல் பெற்றதுனால தான் இவர் என்ன சொல்றாங்க, காலமேக புலவர் அப்படின்னு சொல்றாங்க. இரு பொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர். அடுத்தது கல்விக்கு எல்லை இல்லை, இது முக்கியமானது. ஔவையார் பற்றிய குறிப்பில்லால கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும் பந்தயங் கூற வேண்டா புலவீர் எறும்புந்தான் கையால் என்ஜான் அப்படின்னு சொல்லி ஔவையார் பாடியிருக்காரு. புலவர்களே, இதுவரைக்கும் நம்ம படித்தது கைமண் அளவு தான், இன்னும் படிக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு அப்படின்னு நினைச்சு பாருங்க அப்படிங்கிறாரு. அதனால் வந்து மிகுதியாக படித்து விட்டோம் அப்படின்னு செருக்குடன் தேவையில்லாம வீண் பெருமை பேசாம சிறு எறும்பு அதன் கையால் என் ஜான் உடையது அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கணும் அப்படின்னு ஔவையார் வந்து புலவர்களுக்கு அறிவுரை கூறியிருக்காங்க. மெத்த அப்படின்னா மிகுதியாக, பந்தயம்னா போட்டி. ஔவையார் வந்து சங்ககால ஔவையாரும் மிகவுக்கு பிற்பட்டவர் அப்படிங்கிறாங்க. இந்த பாடலை பாடியவங்க வந்து சங்ககால ஔவையார் கிடையாது, இவங்க வேற. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர்களோட வாழ்ந்தவங்க தான் இந்த ஔவையார். தனிப்பாடல் திரட்டு அப்படின்னா பல்வேறு புலவர்கள் பல்வேறு சூழ்நிலையில் வாழ்ந்த பாடல்களின் தொகுதியை இணைச்சு தனிப்பாடலா வச்சிருக்காங்க. ராமநாதபுர மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராய பாண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்திருக்காரு தனிப்பாடல்களை. தொகுத்தவர் யாரு அப்படின்னா கவிராயர் பண்டிதர், சந்திரசேகர கவிராய பண்டிதர். தனிப்பாடல்களை கற்பதனால் தமிழ் மொழியின் பெருமையும் புலவர்களின் புலமையும் சொல் இன்பம், பொருள் இன்பம், கற்பனை இன்பம் முதலியவற்றெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதன் மூலியமா தனிப்பாடல்கள் மூலியமா. அடுத்தது நால்வகை சொற்கள். நால்வகை சொற்கள் அப்படிங்கும்போது என்னென்ன வரும்? பெயர் சொல், வினை சொல். பெயர், வினை, உரி, இடை. இதை நாலும் தான் என்னன்னு சொல்லுவாங்க, நால்வகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், உரிச்சொல், இடைச்சொல், இதெல்லாம் தான் 4 வகை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பெயர் சொல் அப்படின்னா என்ன வரும்னா வேலன். வேலன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பெயர் சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. வினை சொல் அப்படின்னா வந்தான், வினையை குறிக்கக்கூடியது சொல் வந்து வந்தான் அப்படின்னும். இடைச்சொல்ங்கிறது 5ம் 6ம், 5ம் 6ம்னு 2க்கு இடையில உம்னு வர்றதுதான் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. உரிச்சொல்னா மாவீரன், மா அப்படிங்கிறது உரிச்சொல். இடைச்சொல், இடை அப்படிங்கும்போது உம்னு வர்றது இடைச்சொல். இதுதான் முக்கியமானது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது வல்லினம் மிகுங்கள் இடங்கள் தான். 8, 10 ஆகிய எண்களுக்கு பின்பு வல்லினம் மிகும். ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்திலும் வந்து வல்லினம் மிகும். பெயர் சொல்கள் அதாவது வந்த, உடைந்த, செய்த, கிழிந்த, காய்ந்த, முற்று பெறாத வினை சொற்கள்,
அந்த இடத்துலலாம் வந்து பெயரெச்சம் சொல்லுவோம். அந்த இடத்துல வல்லினம் மிகாது. பெயரெச்சத்திற்கு பின்பு வல்லினம் மிகாது. இது தமிழ் எண்கள வந்து பொருத்துறது. இது முக்கியமானது. பார்த்து வச்சுக்கங்க. ஓகே. இதுவே இப்போ லென்த்தி வீடியோவா வருது. எல்லா வீடியோவும் செகண்ட் டேர்ம் எல்லாம் ஒண்ணா போட்டா முடியாது. அதனால ஒவ்வொரு டேர்மா பார்க்கலாம். ஓகேங்களா?